நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன. என்ன பிடிச்சிருக்கு? உங்களை பிடிச்சிருக்கு. வளராத. உண்மையதான் சார் சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? நான் என்ன சின்ன குழந்தையா? ஐ அம் மெச்சூர்ட் எனஃப். வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு லூசா நீ? நீ சின்ன பொண்ணு, நம்ம மேல கொஞ்சம் அக்கறையா இருக்காளேன்னு நான் உன்னை ரொம்ப நல்லபடியா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் அக்கறைக்கு பின்னாடி இவ்வளவு அசிங்கம். இதுல என்ன சார் அசிங்கம்? உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லக்கூடாதா? அறிவில்லை உனக்கு? நான் கல்யாணமானவன் தெரியும்ல. அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே. உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் சார். ஏய், வெக்கமல்ல உனக்கு? என் லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? நானே டென்ஷன்லயும் ஸ்ட்ரெஸ்லயும் ஒன்றும் புரியாம குழம்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா எப்படா நானும் ராஜ்யம் பிரியோன்னு காத்துட்டு இருக்கியா? அவங்கள பிடிக்கலன்னு தானே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு டென்ஷன்? அவள் எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? ஏதோ எங்களுக்குள்ள சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். ராஜீவ் நானும் சண்டை போட்டா எங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு நினைச்சியா? நாங்க எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா? அதே அன்ப என்னாலையும். ஏய், வாய மூடு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ராஜியோட உன்னை கம்பேர் பண்றியா? அவ கேரக்டர் பத்தி தெரியுமா உனக்கு? அவ கால் தூசுக்கு ஆக மாட்டேன். ஆபீஸ்க்கு வந்தா ஒழுங்கா வேலையை செய். பிடிச்சிருக்கான். இந்த விஷயம் மட்டும் விஸ்வநாத் சாருக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நீ வேலையில இருக்க மாட்டேன். ஏன் சார்? ஆஃபீஸில் லவ் பண்ணா தப்பா? நீங்களும் ராஜியும் கூட ஆஃபீஸில் தானே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணீங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு லவ் பண்ணனா எவனாவது பேச்சுலரா பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? அடுத்த ஒரு புருஷன் லவ் பண்றேன்னு சொல்றேன், வெக்கமால? என்ன நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இல்ல, இப்பதான் நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல. ஏய், நிறுத்து. ஒழுங்கா வேலை செய்யறதா இருந்தா செய். உன்னை மன்னிச்சிடுறேன். மறுபடியும் இதே எண்ணத்தோட என்கிட்ட வந்து பேசின உன்னை டீம்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல இருந்து தூக்கிடுவேன். நீங்க வேலை செய்யணுமா வேணாமான்றத நீயே முடிவு பண்ணிக்க. ஓ, ஹலோ சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? மாமான்னு சொன்னாரு. உங்களை அவருக்கு நல்லா தெரியுமா? ம், சரி, என் கேபினுக்கு அனுப்புங்க. ஓகே சார். எஸ். I am Ramkumar. Hi sir, please sit. என்ன விஷ்ணு, ராம்குமார்னா யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? என் முகத்தை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. அதுல 50%
மணியோட ஜாட தெரியுதா? யாரு? டைரக்டர் மணிரத்னம் சாரியா சொல்றீங்க? நோ 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 நோ. மணினா டைரக்டர் மணிரத்னம் இல்ல, என் டாட்டர் மணிமேகலை. ஓ, நீங்க மணியோட அப்பாவா? ம், என்னோட டாட்டர் தான் மணிமேகலை. சாரி சார், முகத்தை பார்த்து சொல்ல சொன்னீங்களா? என்னால உடனே ரிலேட் பண்ண முடியல. பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்ன விஷயம்? மணியை பார்த்துட்டீங்களே? அதான் அவளை டெய்லி பாக்குறேனே. நான் இங்க வந்தது உங்களை பார்க்கத்தான். என்னையா? ஆமா, உங்களை தான். சரி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்க சம்மதத்தை தான். சம்மதமா? என்ன சம்மதம்? என்ன மாப்ள, இன்னும் புரியாத மாதிரியே பேசுறீங்க? சார், அட, நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேனே, இப்ப மாமான்னு கூப்பிடுங்க. எனக்கு நீங்க பேசுறது ஒன்றும் புரியல. என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? சரி, நான் விளக்கமாவே சொல்றேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உங்களை மறக்கவே முடியாது. எனக்கே இந்த கதின்னா என் பொண்ணு நிலைமைய நினைச்சு பாருங்க. அட, என்ன மாப்ள இது? ஒரு மூணாவது மனுஷனை பாக்குற மாதிரி என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? ஆமா, நான் உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? அந்த உரிமை எனக்கு இருக்குன்னு நம்புறேன். நாளைக்கு கூப்பிட போறத இப்பவே பழகிக்கிறது நல்லது தானே? மாப்ள, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காதலுக்கு நான் எதிரி கிடையாது. குழந்தையா இருக்கும்போது பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச Dress, பிடிச்ச பொம்மைன்னு வாங்கி தரோம் இல்லையா? அதே மாதிரி பிடிச்ச பையனை அவளோட சேர்த்து வைக்க போறோம். இதுல நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? அதானே நிஜமான சந்தோஷம். உங்க 2 பேர் விஷயத்துல வேடிக்கை என்னன்னா, நடக்கிற எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி நடக்கிறது தான். புரியலையா? என் பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல நீங்க கரெக்டா மேட்ரிமோனியல் சைட்ல உங்க ப்ரொஃபைல தர்றீங்க. அத பார்த்ததும் மணி உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறா, நீங்களும் அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேல ஒரு அதிசயம் என்னன்னா, வரன் பார்த்த மாப்பிளையே அவ வேலைக்கு சேர்ந்த ஆபீஸ்ல பாஸா இருந்தா அதை என்னன்னு சொல்றது? கோஇன்சிடென்ஸ் தானே? சரி, கோயின்சிடன்ஸ் தான். அதுக்கு என்ன இப்போ? ஏன் மாப்ள யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? நல்ல ஃப்ரீயா பேசுங்க. நீங்க ரொம்ப ஜாலியான டைப், டைமிங் காமெடியில கிங்னு என் பொண்ணு உங்களை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிருக்காளே. அது சரி, பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச முடியுமா? இல்ல, ஆஃபீஸ்ல கொஞ்சம் டென்ஷன், அதான் உங்களோட சரியா பேச முடியல. ஆபீஸ்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா த்ரில்லே இல்லையே. ஆனா உங்க திறமைக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா? மணி கூட அடிக்கடி சொல்லுவா, பாஸ் எப்போதும் கலகலப்பா இருப்பாருன்னு. ஆனா கொஞ்ச நாளா அப்செட்டா இருக்கீங்களாமே, யார் கூடயும் சரியா பேசுறது இல்லையா? என்ன பிரச்சனை மாப்ள? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் மாப்ள, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். மனசுக்கு ஒருத்தனை புடிச்சு போச்சுன்னா எப்போதும் அவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்க உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. என்ன பிளான்? மாப்ள, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட், அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்க, கரெக்டா? இல்ல, நான் இன்னும் அதுக்கு தயாராகல. தயாராகமலேவா மேட்ரிமோனியல்ல ஆட் கொடுத்தீங்க? அப்போ கொடுத்தேன், ஆனா இப்ப கொஞ்சம் தள்ளி போடலாம் தோணுது. ஏன் மாப்ள? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்ள. என் பொண்ணு உங்களை விரும்புறா, நீங்களும் அவளை விரும்புறீங்க. எனக்கு அது போதும். கடவுள் சித்தமும் அதுதான். அதனால வெயிட் பண்றத பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அதுக்காக ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. யோசிங்க மாப்ள. உங்க ஒர்க் டென்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா உட்காந்து யோசிங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. என்ன மாப்ள இப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேர் ஜாதகமும் அமோகமா பொருந்தி இருக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும்னு சொல்லுவாங்க. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா இருக்க வழியை பாருங்க மாப்ள. சாரி மாப்ள, நான் கொஞ்சம் வேடிக்கையா பேசுவேன், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கலையே? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? இருங்க, காஃபி சொல்றேன். காஃபி என்ன மாப்ள காஃபி? நீங்க சம்மதம்னு சொல்லுங்க, உங்க வீட்டுல விருந்தே சாப்பிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன், வரேன் மாப்ள. ம்.
உங்கள் விஜய். என்ன விஷ்ணு, அவசரமா கால் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தீங்க? ஏன்னு உனக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவை எதுக்கு என்ன வந்து பார்க்க சொன்ன? நான் எதுக்கு அவரை வந்து உங்களை பார்க்க சொல்ல போறேன்? அப்போ உங்க அப்பாவே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு என்ன வந்து பார்த்தாரா? விஷ்ணு, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு எங்க வேலை செய்யறான்னு கூட ஒரு அப்பாக்கு தெரியாம இருக்குமா? ஆனா சத்தியமா அவர் ஆபீஸ் வந்தது எனக்கு தெரியாது. எப்ப வந்தாரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவர் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்தாரு. என்ன சொல்றீங்க? அவர் எதுக்கு உங்களை பார்க்க வந்தாரு? நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் கேட்கறதுக்கு. என்ன மணி, தெரியாத மாதிரி பாக்குறீங்க? நீங்க சொல்லாம தான் அவர் என்ன பார்க்க வந்தாருன்றத என்ன நம்ப சொல்றீங்களா? நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா அதுதான் உண்மை. எனக்கு என்னமோ அவர் வந்ததுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் விஷ்ணு விளையாடுறீங்க. ஆசை ஆசையா பழகிட்டு என் மனசுல காதல தூண்டிட்டு கடைசியா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம என்ன தூக்கி எறிய பாக்குறீங்க. நான் என்ன தப்பு பண்ண விஷ்ணு? உங்க மனசுல இருக்கிற லவ்வ சொல்றதுக்காக தானே என்ன தனியா கூட்டிட்டு போனீங்க. சிச்சுவேஷன் அப்ப வேற மாதிரி போச்சுன்னா அதுக்காக உங்க லவ்வ விட்டுருவீங்களா? நடுவுல எவ்வளவோ நாள் போயிடுச்சு, இன்னும் அந்த பாதிப்புலயே இருக்கேன். லவ்வ பத்திலாம் யோசிக்க முடியாதுன்னா நம்ம பழகுனதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் சும்மா டைம் பாஸ்க்காக லவ் பண்ணல விஷ்ணு. என் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் திடீர்னு மாறி போயிட்டீங்க. அது ஏன்னு தான் எனக்கு சத்தியமா இப்ப வரைக்கும் புரியல. பரவாயில்ல விஷ்ணு, நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்கு காரணம் தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன ஈஸியா மறந்த மாதிரி என்னால உங்களை மறக்க முடியாது. அப்படி மறக்கிற நிலைமை வந்தா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். जाने फीस नाனு. என்ன மாமா இங்க தனியா நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதை ஏன்டா கேக்குற? இந்த ஆபீஸ்ல நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. என்ன மாமா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேண்டீன்ல இந்தாமா காபி. தேங்க்ஸ்ண்ணா. சபா ஹலோ சொல்லுப்பா. ஆமா வச்சிருந்தேன். இல்லையப்பா. அட ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்றேன்ல. நிஜமா தான்பா சொல்றேன். இத பார், இருந்தா கொடுக்க மாட்டேன். நீ போனை வை. ச்சே, சரியான இம்சை. இத பாரு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். யார்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்ற? இத பாரு, எல்லாரும் இந்நேரம் கிளம்பி இருப்பானுங்க. ஏன்பா நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன்? வைஃபா போன சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. அண்ணே, யார் போன்ல? யாரா? ஒருத்தனா இருந்தா பரவாயில்லம்மா. அவன் போன் பண்ணி சாவு அடிக்கிறானுங்க.
அடுத்த தடவை இந்த வேலையே வச்சுக்க கூடாது. நிம்மதியா ஒரு காஃபி கூட ஒழுங்கா குடிக்க முடியல. என்னாச்சுன்னு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? அட அது ஒண்ணும் இல்லம்மா. விஸ்வநாதன் சாருக்கு இசை விழாவில இருந்து ஒரு 50 பாஸ் கிடைச்சது. அதை என்கிட்ட கொடுத்து ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாரு. நானும் 4 நாளா இந்த மேட்டரை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுருந்தேன். இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த புத்திசாலிங்க கடைசி நாள்ல டிக்கெட் கட்டி என்ன அரிச்சு எடுக்கிறானுங்க. இசை விழானா எங்கன்னு? யாரோட கச்சேரி? அட நம்ம ஆழ்வார்பேட்டையில நாரதகான சபாவலமா பாடுற அம்மா பேரு கூட என்னவோ சாய்ராமன் போட்டுருந்துச்சு. அருணா சாய்ராமா? அட ஆமாமா. ஆமா, உனக்கு தெரியுமா? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? கிளாசிக்கல் மியூசிக்ல எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி, சும்மா கிடையாது. பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர். பரவாயில்லையம்மா, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு எஸ் ஜானகி, பி சுசிலா அம்மாவை தவிர வேற யாரையும் தெரியாதுமா. ஐயோ, என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? என்னம்மா? அருணா சாய்ராம் கச்சேரிக்கு பாஸ் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. ஏம்மா, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் எப்படியாவது அந்த கச்சேரி அட்டென்ட் பண்ணி ஆகணும். அரேஞ்ச் பண்ணுங்கண்ணே. ஏம்மா, உன் எதிரில் தானே போன்ல எல்லாரையும் கடிச்சு விட்டுன்னு இருந்தேன். ஒரே ஒரு டிக்கெட் கூட கையில இல்லையாம்மா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்கண்ணே. ஏம்மா, இவ்வளோ லாஸ்ட் மினிட்ல போய் நான் யார்கிட்டமா கேட்கறது? பாதி பேருக்கு மேல சிங்கிள் பாஸ் தான் வாங்கிட்டு போனானுங்க. 2-3 டிக்கெட் வாங்கினவங்கலாம் 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கி போயிட்டானுங்களே. யாருன்னு சரியா ஞாபகம் இல்லையாம்மா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னண்ணே? ஒருத்தர்கிட்ட 2 டிக்கெட் கொடுத்தேன். ஆனா அவர் அதை யாருக்காவது கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. யாருன்னு சொல்றீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தர்கிட்ட 2 டிக்கெட் கொடுத்தேன். ஆனா அவர் அதை யாருக்காவது கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. யாருன்னு சொல்றீங்க? கமலா? ஆமாம்மா. கமல் கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவான். தேங்க்ஸ்ண்ணே. அம்மா, எதுக்கும் ஒரு தடவை அவங்கிட்ட டிக்கெட் வாங்கணுமான்னு நல்லா யோசிச்சுக்கம்மா. சேச்சே, ஹீஸ் மை குட் ஃப்ரெண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் கமல். ஹாய். கமல், உன்கிட்ட அருணா சாய்ராம் கச்சேரியோட பாஸ் இருக்கா? என்கிட்ட இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? அன்பண்ணன் தான் சொன்னாரு. இருக்கு, ஆனா ஒண்ணுதான் இருக்கு. ஏய் ப்ளீஸ், எனக்கு தர முடியுமா? தரலாம், ஆனா உன் பக்கத்து சீட்ல நான் தான் உட்கார வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஒரு சீட்டு தான் இருக்குன்னு சொன்ன. என் சீட்டு போக ஒரே ஒரு சீட் இருக்குன்னு சொன்னேன். எத்தனை மணி கச்சேரி? 7 மணிக்கு. 6 ஆயிடுச்சு, போயிட முடியுமா? அப்போ என் கூட வரதுல உனக்கு பிரச்சனை இல்லையா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, 7 மணிக்கு கச்சேரினா 7:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. முடியறதுக்கு லேட் ஆயிடும். அப்புறம் நீ லேட்டா வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்காது? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. For a change, why don't we have dinner together? எனக்கு அருணா சாய்ராம் வாய்ஸை கேட்டாலே போதும் கமல். சாப்பாடெல்லாம் வேணவே வேணாம். ஏய், உனக்கு என்ன திடீர்னு கிளாசிக்கல் மியூசிக்ல இவ்வளோ ஆர்வம்? திடீர்னுலாம் இல்ல. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டா. மறுக்க முடியாம அவங்க கச்சேரிக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் நான் போனேன். ஆனா அவங்க குரலை கேட்டதும் such a magical voice. அது என் மனச சத்தியமா என்னமோ பண்ணுச்சு. அந்த குரலை கேக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி இதமா, கவலையெல்லாம் கரைஞ்சு போற மாதிரி. என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க ஒரு அதிசயம். ஆமா, நீ எதுக்கு கச்சேரிக்கு பாஸ் வாங்கி வச்சிருக்க? எனக்கும் உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃப்ரெண்டோட திடீர்னு ஒரு நாள் போனேன். அவங்களோட மெஸ்மரைசிங் வாய்ஸ்க்கு அப்படியே அடிக்ட் ஆயிட்டேன். என்ன, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக 2 டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேனோன்னு நினைச்சியா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லியே. என்ன? வாட் அபவுட் ஹேவிங் டின்னர்
டுகெதர் டுநைட்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமே. நான் எதுக்கு சொல்றேன் நீ புரிஞ்சிக்கவே இல்லை. சரி சொல்லு. நாரதகான சபாக்கு போனா செவிக்கு மட்டும் இல்ல, வயிற்றுக்கும் சூப்பர் விருந்து கிடைக்கும். புரியலையே. அந்த சபா காம்பவுண்ட்ல அறுசுவை அரசு நடராஜரோட அவுட்டோர் கேண்டீன் இருக்கு. ரவா தோசைலாம் சும்மா சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் உனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இப்ப என்னதான் சொல்ல வர? நான் உன்னை கச்சேரி கூட்டு போனா நீ என்னோட இன்னைக்கு டின்னர் சாப்பிடணும். எப்படியும் நீ என்ன விட போறது இல்ல. சரி, நீ சொல்றது கேட்டுதானே ஆகணும். வா போலாம். ஓகே, வரேன்னு. அப்புறம் அப்புறம் என்ன, இந்த விஷயத்த நான் கார்த்திக் கிட்ட போய் சொன்னேன். சொன்னதும் பெரிய கலோபரம் வெடிச்சிருக்குமே. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிற? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கார்த்தி சும்மா அப்படியே பொங்கி எழுந்திருப்பானே.